வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன் லேட்டரல் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் வந்து எத்தனை ரவுண்ட் நடந்துச்சு, இந்த வருஷம் எத்தனை ரவுண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரவுண்டு நடந்துச்சு. ஓகேங்களா. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க 2026 கவுன்சிலிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அந்த டென்டேட்டிவ் ஷெட்யூல் பிரகாரம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் 18, 19, 20 3 நாள் வந்து கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டென்டேட்டிவ்ல சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் இதுவும் ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் நடக்கும். 25ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி 1/8 வரைக்கும் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ்ல. பட் பார்த்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஓகே, அது வந்து அந்த அவங்களுக்கு மட்டும் நடக்க போகுது அந்த 3 நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது 21ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 1/8 வரைக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி எக்ஸாமே இந்த தடவை நடக்கலை. ரைட்டுங்களா. சப்ளிமெண்டரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2025 வந்து சப்ளிமெண்டரி எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி எக்ஸாமே வைக்கவே இல்லை. ஸோ அப்போ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக வந்து அவங்க வந்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரி, போன தடவை வந்து அந்த ரவுண்ட்ஸ் வந்து எத்தனை ரவுண்ட் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பார்த்துட்டு அதை பத்தி சொல்றேன் டீட்டெயிலா. போன வருஷம் பாத்தீங்கன்னா 2025-26 லேட்டர் என்ட்ரி பிஇ பிடெக் அட்மிஷன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்பெஷல் கவுன்சிலிங்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனு, எக்ஸ் சர்வீஸ் மேனு, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸுக்கு ஒரு டேட் வந்து எப்படி 3 நாள் சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு டேட் வந்து சொன்னாங்க. ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறது போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு நடந்திருக்கு. கட் ஆஃப் வேணா கூட நீங்க பாத்துக்கோங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 99.6 ரைட்டுங்களா. எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 53.71, அதுதான் வந்து பர்சன்டேஜ். 99.6%லேருந்து 53.7% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு வந்து கவுன்சிலிங் வந்து நடந்திருக்கு. ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கட் ஆஃப் இதில் இருக்கு. ரவுண்ட் 2 ஸ்டார்டிங் எண்டிங் கட் ஆஃப் இருக்கு. ரவுண்ட் 3 ஸ்டார்டிங் எண்டிங் கட் ஆஃப் வந்து இருக்கு. 3 ரவுண்டு வந்து போன வருஷம் நடந்திருக்கு. எப்படி அந்த ரவுண்டு வந்து நடந்திருக்கு அப்படி ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 4 நாள் வந்து உங்களுக்கு ஒதுக்கியிருப்பாங்க. ஸ்டார்டிங் டேட், அதுக்கப்புறம் எண்டிங் டேட் அப்படிங்கிறதுல என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் டேட் உங்களுடைய என்னைக்கு கவுன்சிலிங் வந்து அந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஜென்ரல் கவுன்சிலிங்ல ஆன்லைன்ல நடக்க போகுது. அதுல வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் கொடுப்பாங்க. சரிங்களா. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 2 நாளும், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் 2 நாள் முடிஞ்ச உடனே 3வது நாள் பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன காலேஜ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்களோ அதுல உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜ் வந்து அலோகேட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த காலேஜ் வந்து ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங்குள்ள நீங்க வந்து அந்த எந்த காலேஜ் உங்களுக்கு வந்து டென்டேட்டிவா அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜ்ல சேர்றீங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க சொல்லி கன்ஃபார்ம் பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அது ஒரு நாள் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட்டும் எண்டிங் டேட்டும், ஸ்டார்டிங் டேட் முதல் நாள், எண்டிங் டேட் 2வது நாள், 2 நாள் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் டேட் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட். சரிங்களா. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் வந்து போன வருஷம் ஒரு ரவுண்ட் வந்து முடியறதுக்கு 4 நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அடுத்த 2வது ரவுண்டுக்கும் அதே மாதிரி 4 நாள், 3வது ரவுண்டுக்கும் அதே மாதிரி 4 நாள், ஒரு ரவுண்டு முடியறதுக்கு 4 நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுல பாருங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்க 21/7/2026 28/7/2026 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 நாள் தான் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுல. ஸோ 8 நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போன வருஷம் கவுன்சிலிங் ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 2 நாள், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு நாள், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு ஒரு நாள், மொத்தம் ஒரு ரவுண்டு முடியறதுக்கு 4 நாள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கேட்டகரியில பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 21, 22, 23, 24 வரைக்கும் ஒரு ரவுண்டா இருக்கலாம். 25, 26, 27, 28 2வது ரவுண்டா இருக்கலாம். ரைட்டுங்களா. 21, 22 வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கா இருக்கலாம். 23ஆம் தேதி வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கொடுக்கலாம். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்றதுக்கு 24ஆம் தேதி ப்ரொவிஷனல் வந்து அலாட்மெண்ட் வந்து கொடுக்கலாம். சரிங்களா. இது பாத்தீங்கன்னா 21 to 28 2 ரவுண்ட் முடியும்.
21லேருந்து 28 வரைக்கும் 2 ரவுண்ட் முடியும். சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்காங்க 25லேருந்து 1/8 வரைக்கும்னு. ஆனால் சப்ளிமெண்டரி எக்ஸாம் நடக்கல. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா 1ஆம் தேதி வரைக்கும். ஸோ அப்போ பாருங்க 28க்கு அப்புறம் 29, 30, 31, 1 4 நாள் இருக்கு. ஸோ இந்த 4 நாளும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்டரி எக்ஸாமே வைக்காதனால சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து இந்த தடவை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சப்ளிமெண்டரி எழுதாதனால சப்ளிமெண்டரி எழுதானா தானே நமக்கு வந்து மார்க் வரும். புதுசா ஒருத்தர் பாஸ் பண்ணி புதுசா வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நமக்கு ரவுண்ட் 3 வந்து அந்த பர்டிகுலர் டேட்ல வந்து நமக்கு ரவுண்ட் 3 நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குன்னு தான் நான் சொல்றேன். சரிங்களா? ஸோ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 கன்ஃபார்மா நடக்கும். ரவுண்ட் 3 வந்து அந்த சப்ளிமெண்டரி எக்ஸாமுக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் டேட்ல வந்து மேபி ரவுண்ட் 3 வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. சரிங்களா? மேபி பாத்தீங்கன்னா இந்த தடவை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்டு கவுன்சிலிங் வந்து நடக்கலாம். ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து போஸ்ட் பண்ணுவாங்க, வரும். வந்த உடனே பாத்தீங்கன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே.